ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைசன் படத்தோட கதைய தான். நம்மலாம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த விஷயம் தடையா இருக்கு, அந்த விஷயம் தடையா இருக்குன்னு நெறைய காரணங்கள மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, இந்த படத்த பார்த்தோம்னா, நம்மளுக்கெல்லாம் இருக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுலயே தோணும். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே தீருவோங்கிற ஒரு வேகமும் நம்மளுக்குள்ள பிறக்கும். நண்பா இந்த படத்தோட கதை மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி வீரரோட கதை தான். ஆனா, அவர் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சாரு, அவர் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நண்பா இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களுக்கு கபடி புடிக்குமா? புடிக்காதாங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஜப்பான்ல ஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்குது. அதுல நம்ம ஹீரோவ கலந்துக்க வைக்கிறதுக்காக கேப்டன் எவ்வளவோ போராடினாலும், கோச் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவன் புது பையன், பாகிஸ்தானுக்கு எதிரா போராடுறோம். இவன் வேணாம் உட்கார வையின்னு சொல்லிட்டு. எப்படியாவது நம்ம கிட்டான் விளையாண்ட மாட்டானான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் நியூஸ் சேனல பார்த்துட்டு இருந்தா, கிட்டான உட்கார வச்சிருக்கத பார்த்தோனே இவங்க எல்லாரும் நொந்து போறாங்க. அப்படியே நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்குக்கு போறோம். ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் பிரேயர்ல இருக்காங்க. ஆனா, நம்ம ஹீரோ கிட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல பசங்களோட டிஃபன் பாக்ஸ 7 டிஃபன் பாக்ஸ ஒண்ணா உட்காந்து தின்னுகிட்டு இருந்தோம்னா, அத நம்ம பிடி வாத்தியார் பார்த்துறாரு. "ஏன்டா பசங்களோட டிஃபன் பாக்ஸ் ஆட்டைய போட்டு திங்கிறியா? போய் உங்க அம்மாவ கூட்டிட்டு வாடான்னா." அவர் அம்மாவ கூப்பிட போகாம அதே கிரவுண்ட 7 தடவ சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா, அவங்க அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. "டேய் என்னடா விடாம இந்த கிரவுண்ட 7 தடவ சுத்தி வந்துட்டு இருக்க பைத்தியக்காரன் மாரி நில்லுடா மொத. என்னடா உன் பிரச்சனைன்னு?" சொல்லி சொன்னா, "சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு கபடினா உயிரு. கபடி விளையாடணும்னு சொல்லி ஆசை சார். ஆனா, என்னால கபடி விளையாடவே முடியலன்னா." சரி, நீ எப்படி கபடி விளையாடுறன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, உனக்கு 5 ரைடு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவர ஆப்போசிட்ல அவங்க டீமோட 5 ரைடு விடுறாரு. ஆனா, அந்த 5 ரைடுல டீம்ல இருக்க மொத்த பேரையும் ஒரு அவுட் ஆக்கிட்டு வந்தா, "இவ்வளவு சூப்பரா கபடி விளையாடுற, அப்புறம் என்னடா பிரச்சனைன்னு?" கேட்டா, ஊர்ல இருக்க டீமுக்கு சுந்தரங்கிறவர் தான் கேப்டனு. அவருக்கு இவங்க அப்பாக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால, இவர கபடி டீம்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. "சரிடா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உன்னைய ஸ்கூல் கபடி டீம்ல சேர்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவர அங்க கடையில கூப்பிட்டுட்டு போய் புரோட்டா வாங்கி குடுத்தோம்னா, அங்க கடையில சாப்பிட்டுட்டு இருந்த 2 பேர் கேட்குறாங்க, "வாத்தி நம்ம ஆளு தானா?" அப்படின்னு கேட்டா, "சோத்த தான திங்கிற, வேலைய மட்டும் பாருன்னு" சொல்லி குடிச்சு திட்டி விட்டுட்டு, "நீ சாப்பிட்டுட்டு இருடா, நான் போய் ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லி அவர் கிளம்பிறாரு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாண்டியராஜுங்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி வந்து, அந்த 2 பேரையும் அங்கேயே கண்டந்துண்டமா வெட்டி கொன்றுறாரு. நம்ம கிட்ட அத பார்த்துட்டு பயந்து போய் ஒளிஞ்சிருந்தா, "டேய் ஸ்கூல் பையன் தானே, விடு வாங்க கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த பாண்டியராஜங்கிறவரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கத்தி எடுத்தவரு. அதே மாரி இவருக்கு ஆப்போசிட் டீம்ல இருக்கிறது கந்தசாமிங்கிறவரு. இவங்க 2 பேருக்கு இடையில தீராத பகையா இருக்கு. அதனால அடிக்கடி அந்த ஊர்ல வெட்டு, குத்து, கலவரம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட அங்க இருந்ததுனால போலீஸ் விசாரிக்கிறதுக்கு வந்தோம்னா, நம்ம வாத்தியாரு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனிமே யாரும் வந்து விசாரிக்க மாட்டாங்கன்னா." கிட்டானோட அப்பா பசுபதி தான், "சார் இவனுக்கு கபடிலாம் வேணாம் சார். சின்ன வயசுலேருந்து கபடி கபடின்னு சொல்லிட்டு நானும் அலைஞ்சு, இப்போ ஊரே கத்திய தூக்கிட்டு வெட்டிக்கிட்டு சுத்துது சார். என் பையனாவது எங்கிட்டாவது நல்லா இருக்கணும்னா, சார் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அவனுக்கு கபடி தான் உலகமே வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கபடியில பெரிய ஆளா வருவான்னு" சொன்னா, "இல்ல சார் நான் சொல்றத கேளுங்க. கபடியே வேணான்னா." நம்ம கிட்டானோட அக்கா ராஜி சொல்றாங்க, "எப்பா நான் தான் இப்படி மூலையில உட்காந்துருக்கேன். என் ஆசைய கெடுத்துட்டு. அவனாவது வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு வரணும்ப்பா. போடா நீ போய் கபடி விளையாடுறான்னு" சொல்லிட்டு அவங்க அக்கா அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம பசுபதி பார்த்தீங்கன்னா, காளமாடன்ங்கிற சாமிய தான் அவங்க குலதெய்வமா வேண்டிட்டு இருக்காங்க. அந்த காளமாடனுக்கு பலி குடுக்குறதுக்காக ஒரு செம்மறி ஆட்ட ஏத்திட்டு, இவங்க குடும்பத்தோட பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு தெரியாம ஒரு மேல் ஜாதிக்காரன் மேல ஒண்ணுக்கு போயிருது. அதுல 2 பேருக்கு இடையில நடந்த சண்டையில நம்ம கிட்டான் பார்த்தீங்கன்னா, அவன அடிச்சு புடுறாரு. கோவத்துல அந்த மேல் ஜாதிக்காரன் ஆட்ட கண்ட மாணிக்க குத்தி ரத்த கலரியா கொன்னு வீசுனோம்னா, இவங்க 2 பேருக்கு இடையில பெரிய பிரச்சனையாயி, அவங்கள அடிக்கிறதுக்காக நம்ம கிட்டான் டக்குனு கையில கத்தி எடுத்தா, பசுபதி சப்பு சப்புன்னு அரைஞ்சு, "இதுக்கு தான்டா கபடி வேணாம் வேணான்னேன். கபடிக்காக உடம்ப முறுக்கேத்திட்டு, இப்ப கத்திய தூக்குற பாத்தியா? சத்தியம் பண்றேன். இனிமே நீ கபடிய விளையாடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு நம்ம கிட்டான்ட்ட சத்தியம் வாங்கிடுறாரு. அதே சமயம் இப்ப நம்மளுக்கு ஜப்பான்ல நடக்கிற மேட்சையும் அப்படியே காட்டுறாங்க. நம்மளுக்கு இவர வெளிய உட்கார வச்சுட்டு, அங்க மேட்ச் விளையாண்டோம்னா 2 பேருமே 27, 27 பாயிண்ட்ன்னு ஈக்குவலா இருக்கும்போது, அம்பயர் குடுத்த தப்பான தீர்ப்புனால அங்க பிரச்சனை நடந்து அப்படியே மேட்ச நிப்பாட்டிர்றாங்க. 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்டா இருக்கிறதுனால மேட்ச டிரா பண்ணிட்டு, அவங்கள ஸ்டாப் பண்ணி அனுப்பிர்றாங்க. நம்ம கோச் சொல்றாரு, "நல்ல வேளைக்கு நீங்க கேவலப்படுத்தாம இருந்தீங்க. ஒரு வேள தோத்துருந்தோம்னா அவ்வளோ அசிங்கமா போயிருக்கும்னா." "சார் நாங்க தோக்கல. மேட்ச டிரா தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ரீமேட்ச் கேளுங்க. கண்டிப்பா நான் ஜெயிப்போம்ன்னு" சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கார கேப்டன் சொன்னோம்னா, "என்னது பாகிஸ்தானோட ரீமேட்ச்சா? அவ்வளோ சீக்கிரத்தில நீங்க ஜெயிச்சிட முடியும்ன்னு சொல்லி நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி பேசினா, நம்ம கிட்டான் டென்ஷன் ஆயி அங்கருந்து நகர்ந்து போயிட்டே இருக்காரு. "டேய் நான் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு" கேட்டா, "ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் சார்" அப்படின்னு சொல்லி போனா, இவர் டென்ஷன் ஆயிட்டு கேப்டன சத்தம் போடுறாரு. "இந்தா பேசிக்கிட்டு இருக்கேன், பாத்ரூம் போறேங்கிறான். இவன் வேற தான் நீ ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தியா?" அப்படின்னு. இப்ப ஃபிளாஷ்பேக்க காட்டுனோம்னா, நம்ம கிட்டான பார்க்கறதுக்காக ஹீரோயின் ராணி வராங்க. அவங்க வந்து இவரோட வயசு மூத்தவங்க. இவங்க அக்காவோட கிளாஸ்மேட்டு. "ஏய் உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? நீ என் அக்கா வயசு" அப்படின்னு சொன்னா, "வயச பத்தி ஏன்டா பேசுற? எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு. உங்க அக்கா மாரியே என்னையும் வந்து வீட்லயே அடைஞ்சு உட்கார சொல்றியா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டோம்னா,
இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள கட்டி உருண்டத நம்ம சுந்தரத்திட்ட போய் சொல்லிட்டாங்க. சுந்தரம் அவ்வளதையும் அருவாள தூக்கிட்டு நேரா நம்ம கிட்டானோட அப்பாட்ட வந்து கண்ட மாணிக்க சண்டை போடுறாரு. "ஏய்! அக்கா, தம்பி மாரி பழகிட்டு இருக்காய்ங்க. அவங்கள போய் தப்பா அசிங்கமா பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு சண்டை போட்டோம்னா, மரியாதை இங்கேருந்து கிளம்பி போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டு அனுப்பிட்டா, அக்கா ராஜிக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேரா போய் ராணிய கூப்பிட்டு, "மரியாதையா உண்மைய சொல்லு. உனக்கும் கிட்டானுக்கு இடையில என்ன நடக்குது? நீ அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியா? இல்ல அவன் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கானான்னு" கேட்டா, "கிட்டா என் பின்னாடி சுத்தல. நான் தான் அவன் பின்னாடி சுத்துறேன். எனக்கு அவன புடிச்சிருக்குன்னா." "ஏய் லூசாடி நீ! அவன் என் தம்பிடி. உன்னோட அவன் வயசு கம்மின்னு சொன்னா, வயச பத்தி எதுக்கு பேசுற? எனக்கு அவன புடிச்சிருக்குன்னா, எப்பயிலேருந்து உனக்கு புடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டா ஒரு தடவை இவங்க மயக்கம் போட்டாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுலேருந்தே நம்ம ராணிக்கு இவங்கள ரொம்பவே புடிச்சு போயிருச்சு. சரி, கிட்டானுக்கு தான் புடிக்கலைல, அப்புறம் ஏன்டி இது பண்றேன்னா, இல்ல கிட்டானுக்கு என்னைய புடிச்சிருக்கு. ஆனா அவன் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி காமிச்சா, சின்ன வயசுலயே நம்ம ராணி தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாம இவரு முத்தம் குடுத்துட்டு ஓடிருவாரு. புடிச்சிருந்தாலும் வயசு கூடங்கிறதுனால அவரும் வெளிய சொல்லிக்கவே மாட்டாரு. இவரு எப்பயுமே டென்ஷன் ஆனா நம்ம கிட்ட விடாம ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சைடு நம்ம வாத்தியார் வந்தோம்னா, "டேய் 2 நாளா பள்ளிக்கூடத்து பக்கமும் காணோம். என்னடா பண்ணிட்டு இருக்க?" "இல்ல எங்க அப்பாட்ட நான் சத்தியம் பண்ணிட்டேன். அதனால கபடி விளையாட வரமாட்டேன்னா, ஜெயிக்கணும்னா 1000 சத்தியத்த தாண்டி தான் ஆகணும். நீ வாடா உங்க அப்பாட்ட நான் பேசிக்கிறேன்னு" சொல்லி வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருந்தா, இவைங்க பஸ்ல கரைச்சல் எடுத்திருப்பார்ல, அவைங்க கரெக்ட்டா சுத்து போட்டாய்ங்க. சுத்து போட்டோம்னா நம்ம வாத்தி சொல்றாரு, "டேய் நான் கூட இருக்கேன். அப்படி இருந்தும் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. மரியாதையா போடான்னு" சொல்லிட்டு நம்ம வாத்தியார் தள்ளி விட்டோம்னா, நம்ம ஆளுக்க அப்படிங்கிறத கூட பார்க்காம, நம்ம வாத்தியாரையே எட்டி உதைச்சுட்டு நம்ம கிட்டான அடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அவ்வளவுதான் நம்ம கிட்டான் பொறுமை இழந்து அம்புட்டு பேரையும் அடிச்சு விரட்டி வீசி விட்டோம்னா, இப்ப நேரா 2 பேரும் நம்ம பசுபதிட்ட வந்து பேச வராங்க. அவர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, "நான் தான் சொன்னேன்ல, இவனுக்கு கபடிலாம் செட் ஆகாதுன்னா." "சார், எங்க ஆளுக்க என்னையவே அடிச்சாய்ங்க. இவனுக்காக அடியும் உதையும் வாங்கிட்டு நான் ஏன் உங்கட்ட வந்து உட்கார்ந்துருக்கேன்னு நெனைக்கிறீங்க? இவன் கபடி நீங்க ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் பழனி மேட்ச்ல நீங்க விளையாட விடுங்க. அவனே ஒரு டீம ரெடி பண்ணி வச்சிருக்கான். அத பார்த்ததுக்கப்புறம் நீங்க கபடி வேணான்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்னு" சொல்லிட்டு, அன்னைக்கு பழனி மேட்ச்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம சுந்தரமும் இருக்காரு. அவரோட டீம் பேர் பதிஞ்சிருந்தோம்னா, "ஏய் இவன் பேர எதுக்கு பதியிற, செய்றேன்னு" சொல்லி பிரச்சனை பண்ணோம்னா, "எப்பா அதெல்லாம் நீ சொல்றதுக்கு லாயக்கு கிடையாது. இவனும் இந்த ஊர்க்காரன் தானே. அவன் தனியா டீம் வச்சிருக்கான். விளையாடுவான்னு" சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணி நம்ம பசுபதி பையனோட பேர குடுக்குறாரு. அவங்க டீம் களத்துல இறங்கணும்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டான் வேற லெவல்ல விளையாடுறாரு. ரைடு போனாலே 2, 3 பாயிண்ட்ன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தோம்னா, மொத்த டீமும் மிரண்டு போது, ஊரே நம்மளுக்கு கிட்டான் தான் அடுத்து நம்மளுக்கு டீம்ல விளையாண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுத்துர்றாய்ங்க. ஆனா, ஊர் டீமோட கேப்டன் சுந்தரங்கிறதுனால அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னா, உன் சொந்த பையன ஊர் டீமுக்காக கொண்டு வர முடியாது. இனிமே கிட்டான் ஊருக்காக விளையாடுவான்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து முடிவெடுத்துருது. இப்ப நம்மளுக்கு பசுபதியோட ஃபுல் சப்போர்ட்டும் கிடைச்சதுனால, தொடர்ந்து இவரு வரிசையா டீம்ல ஜெயிச்சு ஆடி போய்க்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியராஜா ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி நடத்துறாரு. அதுக்காக தலைமறைவா இருந்த பாண்டியராஜா வந்துட்டு இருந்தோம்னா, நம்ம கந்தசாமியோட குரூப்பு அவர் வர்ற வழியிலேயே பாம்ப போட்டு அவரோட காரையே கவுத்திர்றாய்ங்க. அவர் அங்க ரத்த வெள்ளத்துல கறக்குறாரு. அந்த விஷயம் இங்க நேரா பசுபதிக்கு தெரிய வந்த உடனே, அவ்வளவுதான் இந்த இடமே ரணகளமாக போகுதுன்னு சொல்லிட்டு, வேகமா இங்க வந்து கிட்டான, "டக்குனு நீ வாடா இங்கேருந்து கிளம்பி போவோம். பாண்டியராஜாவ போட்டுட்டாங்கடான்னு" சொல்லிட்டு பதறி அடிச்சு இவர கூட்டிட்டு வந்தோம்னா, இவர நம்மளுக்கு பஸ்ல பிரச்சனை பண்ண குரூப் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தவங்க, நம்ம பசுபதியையும், கிட்டானையும் சுத்திட்டாய்ங்க. அடி 2 பேருக்கு ரணகளமா சண்டை நடக்கிறதுல, அங்க நம்ம கிட்டானோட கையவே உடைச்சுட்டாய்ங்க. கரெக்ட்டா ஊர்க்காரங்க சத்தம் கேட்டு வந்தோனே, அந்த குரூப் அங்கருந்து தப்பிச்சு ஓடிருச்சு. இங்க நம்ம கிட்டானோட கை உடைஞ்சதுல ஊரே நம்மளுக்கு கொலவெறியில இருக்கு. அவன் யாரு என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அவன நான் சும்மா விடமாட்டேன். எங்க அப்பாவையும் இவன் அடிச்சிருக்கான். அவன நான் வெட்டி வீசியே தீருவேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டா இங்க கத்திட்டு இருந்தா, வாத்தியார் வந்து சொல்றாரு, "ஏய் உனக்கு புரியுதா புரியலையா? அவங்க என்னையவே அடிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி நீ ஜெயிச்சு வந்து தான் ஆகணும். அதுக்கு மீறி உங்க அப்பன மாரி கத்தி தூக்கிட்டு போறேன்னா போ. உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும். இந்த புழுதி காட்டுலேருந்து ஒருத்தன் ஜெயிச்சு வந்தான்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லணும்டா. மரியாதை இந்த பிரச்சனைய இதோட விடு. நீ ஜெயிச்சு காட்டு. இன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு மேட்ச் இருக்கு. அதுல நீ கண்டிப்பா ஆடியே தீரணும். உன் டீம கூப்பிட்டுட்டு கிளம்புறான்னு" சொல்லி சொன்னோம்னா, அவங்க அக்கா ராஜியும், "நீ உட்கார்ந்திருந்தது போதும்டா. கை உடைஞ்சிருந்தா என்ன? விளையாட முடியாதா? எந்திரிச்சு கிளம்புடான்னு" சொல்லிட்டு மொத்த டீமும் தூத்துக்குடிக்கு இப்ப கிளம்பிருச்சு. அந்த கபடி போட்டிய நடத்துறது யாருன்னா, நம்மளுக்கு ஆப்போசிட் டீமா இருக்கக்கூடிய கந்தசாமி தான். ஆனா, இவங்க டீம் பேர் பதிஞ்சா அங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுருந்தோம்னா, நம்ம கந்தசாமி கேட்கிறாரு, "அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா?" "சார் லோக்கல் டீம் ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்துட்டு பேர பதியணும்னு சொல்லி பஞ்சாயத்து பண்றாங்கன்னா." "யார் கூட்டிட்டு வந்தானா?" "நம்ம பிடி வாத்தியார் தான் சார்னா." "பிடி வாத்தியார் கூட்டி விட்டு வந்திருக்காருன்னா, கண்டிப்பா நல்லா விளையாடுற டீமா தான்டா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, பேர பதிங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிய சொல்றாரு. நம்ம ஆளு ஒத்த கை உடைஞ்சதோடயே அங்க விளையாடுறத பார்த்துட்டு நம்ம கந்தசாமி மிரண்டு போயிறாரு. "யோவ்! யார்யா அவன்? ஒத்த கை உடைஞ்சதோட இவ்வளோ பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கான்னு" கேட்டா, "சார் அவன் நம்ம ஆள் இல்ல." அப்படின்னா, "டேய் அவன் நம்ம ஆளா நான் கேட்டேன். அவன் யாருன்னு மட்டும் தான் கேட்டேன். தேவையில்லாம சாதிய இழுக்காதன்னு" சொல்லிட்டு அவர் கோவமா சத்தம் போட்டு விட்டுறாரு.
2 டீமுக்கு இடையில பயங்கரமா போட்டியா இருக்கு. கடைசியில ஒரே 1 பாயிண்ட் தான் இருக்கு. சார் அவங்க டீம் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம டீம் தானே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நம்ம கந்தசாமிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஆனா அவரே பார்த்தீங்கன்னா, கிட்டான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருக்காரு. ஏன்னா, அவன் கடைசி ரைடு சூப்பரா வந்து இறங்கணும்னா, அடிச்ச 3 பேர தூக்கி எறிஞ்சிட்டு போய் ஜெயிச்சிடுறான். இவங்க எல்லாரும் சோகமா இருந்தா, கந்தசாமி மட்டும் அவ்வளோ சந்தோஷமா கை தட்டுறாரு. "டேய்! ஜெயிச்சது ஒரு உண்மையான பிளேயர்ரா. அவன வர சொல்றா நான் பார்க்கணும்னு" சொல்லிட்டு நம்ம கிட்டான பார்த்தோனே, "எப்பா உன்னோட ஆட்டம் வேற மாரி இருக்கு. எனக்கு உன்னைய ரொம்ப புடிச்சிருக்கு. நீ வந்து என்னோட டீம்ல ஆடுறியான்னு" சொல்லி கேட்கிறாரு. இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, அது எப்படி எதிரி கூட்டத்தோட போய் நம்ம டீம்ல ஆடுறது, செய்றது இது சரியா வருமான்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. "எப்பா உன் பையன் வேற லெவலுக்கு வரணும்னா, இந்த மாரி கிளப் டீம்ல விளையாண்டா மட்டும் தான் வர முடியும்னு." அதே மாரி நம்ம வாத்தியாரும் சொல்றாரு. எதிரின்னு சொல்லிட்டு அவர் நெனச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் கபடி டீம்ங்கிறது வெளியூர்காரங்கலேருந்து எல்லா ஊர்க்காரங்களும் கலந்து விளையாடுறது. நம்மளோட தம்பி ஆட்டம் புடிச்சு போய் அவர் கேட்கிறாரு. "கண்டிப்பா நீங்க போய் அனுப்பி விடுங்கன்னு." சரின்னு சொல்லி கிட்டான அனுப்பிவிட்டோம்னா, அவரு அடுத்தடுத்து வெளியூர் மேட்ச் எல்லாத்துலயுமே ஆட ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஆட்டம் வேற லெவல்ல இருந்து வரிசையா டீம் கப்பா ஜெயிச்சுட்டு இருக்கு. நம்ம கந்தசாமி கூட இருக்க அடியாளுக்கு நம்ம கிட்டான சுத்தமா புடிக்கவே இல்ல. "அண்ணே, அவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கண்ணே. அவன் என்னதான் இருந்தாலும் வேற ஆளுண்ணே" அப்படின்னு சொன்னோம்னா, "டேய்! அவன் கண்ணுல கபடிய தவிர வேற எதுவும் இல்ல. உன் கண்ணுல தான் வேற ஏதோ இருக்கு. தயவு செய்து வேலைய பாரு. அவன் நான் கூட்டிட்டு வந்தவன்" அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டா மேல அவ்வளோ பாசமா இருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியராஜன் தேறிட்டு வந்தவரு எப்படியாவது கந்தசாமிய போடணும்னு சொல்லி முடிவு பண்றப்ப, அன்னைக்கு கபடி டீம் எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமா நம்ம கந்தசாமி பேசிட்டு இருந்தோம்னா, அந்த இடத்துல பாம் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாய்ங்க. பயந்து போயி நம்ம ஆளு ஓடி போய் கிட்ட ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க இருக்க 2 பேர கண்டந்துண்டமா வெட்டி, நம்ம பாண்டியராஜனோட ஆட்க கொன்றுறாங்க. இந்த இடம் எப்புட்றா தெரிஞ்சுச்சுன்னு சொல்லி கந்தசாமி கோவமா கேட்டா, அவரோட அசிஸ்டன்ட் நேரா நம்ம கிட்டான பார்க்குறாரு. இவர் டென்ஷன் ஆயிட்டு, "கிட்டா, இங்க வா நீ. இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம். நீ கிளம்பி போ. நானா கூப்பிட்டா மட்டும் நீ வான்னு" சொல்லி அங்கருந்து அனுப்பிவிட்டா, அங்க இருக்க எல்லாருமே நம்ம கிட்டான சந்தேகமா பார்க்குறாங்க. அவர் நேரா எங்க வீட்டுக்கு வந்தா, கதறி கதறி அழுகுறாரு. "ஏன்பா இப்படி? நான் பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்து இந்த பகை இருக்கு. அங்க யாரோ ஒரு ஆள் வந்து யாரையோ வெட்டுனாய்ங்க. ஆனா மொத்த பேரு என்னைய சந்தேகமா பார்க்குறாய்ங்க. இனிமே நான் கபடியே ஆட மாட்டேன். என் வாழ்க்கையில கபடியே கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவரு நொந்து போய் உட்கார்ந்திருக்காரு. நம்ம கந்தசாமி கூப்பிட்டு பேசுறாரு. "என்னடா உன் பிரச்சனை? என்னடா ஆச்சுன்னு?" சொல்லி கேட்டோம்னா, "இல்லங்கய்யா, எல்லாரும் என்னைய சந்தேகமா பார்க்குறாங்க. உங்க பகையில நான் பகடைக்காயா மாறுறேன். நான் இனிமே கபடி ஆட மாட்டேன்னு" சொன்னா, "நானும் உன்னைய அதத்தான் சொல்ல வந்தேன். இனிமே நீ என் டீம்ல கபடி ஆட வேணாம். இந்த பகைங்கிறது வேற. அதுல நீ மாட்ட வேணாம். நம்மளுக்கு பேப்பர் டீம் ஒண்ணு இருக்கு. அந்த டீம்ல உன்னைய பேசியிருக்கேன். அவங்களுக்கு உன்னோட ஆட்டம்னா ரொம்ப பிடிக்கும். நீ நேரா அங்க போய் ஆடு. நீ கபடியில வேற லெவலுக்கு வரணும். கண்டிப்பா நீ வருவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், இனிமே நீ என்னைய பார்க்கவே வரக்கூடாது. வந்தா உன்னைய அவைங்க வேற மாரி டீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஆள நேரா அந்த பேப்பர் டீம்ல சேர்த்து விடுறாங்க. அங்கயுமே சேர்ந்ததுலேருந்து வேற லெவல்ல அவரு விளையாண்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டீமுக்காக ஆள் எடுக்குறாய்ங்க. இவரு நைட்டு ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, இவரோட கோச் வந்து சொல்றாரு, "என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா?" "சார், எப்படியாவது நானு தமிழ்நாடு டீம்ல செலக்ட் ஆகணும்னா." "டேய்! தமிழ்நாடு டீமோட செலக்ஷன் லிஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பேர் லிஸ்ட்லாம் வந்துருச்சு. உன்னோட பேர் அதுல இல்லடான்னா." "என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கு தானே சார் செலக்ஷனேன்னா." "அதெல்லாம் அப்படிதான்டா, உனக்கு புரியாது. பேசாம வந்துருன்னா." இவர் அப்படியே கதறி கதறி அழுகுறாரு. அழுதுட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சா, "அப்பா, செலக்ஷன் டீம் லிஸ்ட்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்கப்பா, செய்றாங்கப்பான்னா." அவங்க அப்பா ஒரு செம்மையான டயலாக் சொல்லுவாரு. "நீ உழுகுற மாடுன்னு சொல்லி எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காய்ங்க. நீ காள மாடுங்கிறத நாளைக்கு ஆட்டத்துல காமி. வெற்றி உன் பக்கம் தான்டா" அப்படின்னு சொன்னோம்னா, மறுநாளு அந்த மேட்ச் ஆரம்பிக்க போது, ஆப்போசிட்ல நம்ம இந்தியன் டீம்ல கேப்டனா இருக்காரு இல்லையா? அவரு வந்து விளையாண்டுட்டு இருக்குவாரு. நம்ம கோச் சொல்றாரு, "எதுக்கு இருக்கிறது பூராமே பெரிய பெரிய டீம் ஆட்கப்பா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து கைய கால உடைச்சுக்காத. ஏன்னா எப்படியும் உன்னோட பேர் லிஸ்ட்ல இல்ல." அப்படின்னு சொன்னா, இவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, "சாரி சார், எனக்கு பொய்யா விளையாட தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷன் இறங்கி அடிக்கிறாரு. அத்தன பேரையும் தெறிக்க விட்டோம்னா, செலக்ஷன் டீம்ல இருக்கவங்க பூரா மிரண்டு போயிடுறாய்ங்க. அந்த செலக்ஷன் டீமோட ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா, ஆட்டம் வேற லெவல்ல இருக்கு. அவன் யாருன்னு கேட்டா, "வனத்து கிட்டா" அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்டம் முடிஞ்சோனே கை கால்லாம் அடிபட்டு உட்கார்ந்திருந்தா, நம்ம கோச் மருந்து போட்டு விட்டுட்டே சொல்றாரு, "டேய்! நான் தான் சொன்னேன்ல, இப்படி கைய கால்லாம் அடிபட்டுட்டு உட்கார்ந்திருக்க. செலக்ஷன் லிஸ்ட்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுடான்னு சொல்லிட்டு." அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு அந்த கமிட்டி ஹெட்டும், அவங்களோட பொண்ணும் நேரா இங்க வராங்க. "எப்பா! என்னப்பா ஆட்ட ஆடுற? வேற லெவல்ல இருக்குண்ணா." நம்ம கோச் சொல்றாரு, "என்ன சார் பிரயோஜனம்? அதான் செலக்ஷன் லிஸ்ட்லாம் நேத்தே முடிச்சிட்டீங்களான்னா?" "ஆமாப்பா, நேத்தே முடிஞ்சிருச்சுங்கிறது உண்மதான். ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு லிஸ்ட், ஒரே ஒரு பேர மட்டும் சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அது வேற யாரும் கிடையாது. நம்ம பைசன் தான்னா." இவர் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாரு. அவங்க பொண்ணு சொல்றாங்க, "நான் பைசன்னு சொன்னது உன்னைய தான். உன் பேர தான் நாங்க சேர்த்திருக்கோம். சந்தோஷமா இரு." அப்படின்னு சொன்னா, இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இங்க ஊரே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம சுந்தரத்திட்ட வந்து, "உன் தங்கச்சிய எப்படியாவது நம்மளுக்கு கிட்டானிக்கே கட்டிக் குடுன்னு" சொன்னா, "யாருக்கு வேணாலும் கட்டிக் குடுப்பேன். அவனுக்கு நான் கட்டிக் குடுக்க மாட்டேன். அவன் அவ்வளோ தூரத்துக்கு எப்படி போனான்? எதிரியோட கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி போயிருக்கான். அவனுக்கு கண்டிப்பாக என் தங்கச்சிய கட்டிக் குடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு கோவமா சொல்லி அனுப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளையும் பார்த்துடுறாரு.
அந்த விஷயத்த கேள்விப்பட்டோனே, இங்க நம்ம கிட்டான் தாங்க முடியாம அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கல்யாண நாளும் வந்துருச்சு. நம்ம பாண்டியராஜன் தான் பார்த்தீங்கன்னா, தலைமை எடுத்து தாலி எடுத்து கல்யாணம் பண்ண வந்தோம்னா, அங்க நம்ம சுந்தரத்தோட ஒய்ஃப் தாலி எடுத்து குடுக்க போம்போது, "அண்ணே வேணாம்ண்ணே" அப்படின்னு சொல்லி பாண்டியராஜன நிப்பாட்டுனா, நம்ம சுந்தரம், "ஏய் பேசாம இருக்கியா இல்லையான்னு" சொன்னா, "ஏய் என்ன பொம்பள புள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு, "என்னம்மா விஷயம்? என்னன்னு சொல்லுனா" "இல்லண்ணே நம்ம பிள்ளை வேற ஒரு பையன விரும்புது. ஆனா அந்த பையனுக்கு கட்டிக் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் இப்படி பண்றாருன்னு" சொன்னா, நம்ம சுந்தரம் சொல்றாரு, "அவன் கிடைக்கான் எச்சக்கல நாயி. அவன் வந்து அந்த எதிரியோட கால்ல விழுந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் மேல போயிருக்கான்னா" நம்ம பாண்டியராஜன் சுப்புன்னு அடிச்சே புடுறாரு. "டேய்! அவன் நம்ம பிள்ள. ஊருக்கே பெருமை சேர்க்கிற மாரி இந்த புழுதி காட்டுல இருந்து அவ்வளவு தூரம் போயிருக்கான். அவன் யார வச்சும் போலடா. அவன் திறமைய வச்சு போயிருக்கான். அவன் எப்ப ஊருக்கு திரும்பி வரானோ, அவனுக்கு தான்டா உன் தங்கச்சி. நான் சொல்றேன். அதுக்கு மீறி நீ எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு பார்க்கிறேன்னு" சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம பாண்டியராஜனோட கையாளுக்க கேட்குறாங்க, "அண்ணே என்னண்ணே பொசுக்குன்னு அடிச்சுப்புட்டீங்கன்னா?" "டேய்! நம்ம ஏன் கத்தி எடுத்தோங்கிறதே இவைங்களுக்கெல்லாம் புரியலடா. எல்லாரும் சமம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக தான்டா கத்தி எடுத்தோம். இவன் நம்ம ஆட்களையே எச்சிக்கல நாயங்கிறான். இங்கேயே இவன இந்த பாடு படுத்துறான். ஏன்னா அந்த கிட்டா அங்க வெளியூர்ல என்ன பாடுபடுறானோ சொல்லி தெரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோம்னா, அங்க நம்மளுக்கு இந்தியன் டீமுக்காக செலக்ஷனுக்கு ஆள் எடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு கமிட்டி ஹெட் எவ்வளவோ போராடுறாரு, கிட்டானிய சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா பஞ்சாபி பிளேயர் ஒருத்தன சேர்த்துட்டு நம்ம கிட்டானோட பேர சேர்க்கல. அத இங்க கிட்டான்ட்ட வந்து சொன்னோம்னா, அவர் தாங்க முடியாம அப்படியே அழுதுட்டு, "பரவால்ல சார். நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் மேல வந்துர முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இது வந்து எனக்கு புதுசு இல்ல. எனக்கு மூச்சு திணறுது. நான் ஓடுனா சரியாயிருவேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வெளிய கடந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் பொண்ணு கேட்குறாங்க, "என்னப்பா ஆச்சு? எதுக்குப்பா இப்படி?" அப்படின்னா, "இல்லம்மா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் தான் சேர்க்கணுங்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கேப்டன் தமிழ்நாடுங்கிறதுனால இவன சேர்க்க மாட்டேங்கிறான். ஏன்னா, அப்பா உன் உயிரே போனாலும் சரி, உன் வேலையே போனாலும் சரி, எனக்கு கவலை இல்ல. கிட்டா எவ்வளவு கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கான்னு சொல்லி தெரியும். அவன் ஜெயிச்சா அந்த சமுதாயமே ஜெயிச்ச மாரி நீங்க எப்படியாவது அவனுக்கு நீங்க போஸ்டிங் வாங்கி குடுத்தே தீரணும். அவன் பிளேயர் ஆகியே தீரணும் இந்தியன் டீம்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இங்க ஊருக்குள்ள பாண்டியராஜன ஒரு வீட்ல வச்சு பிளான் பண்ணி நம்ம கந்தசாமியோட ஆட்க கண்டம் துண்டமா வெட்டி கொன்றுறாய்ங்க. ஊரே பார்த்தீங்கன்னா, கலவரமா போலீஸ் மொத்தமா குமிச்சு வச்சிருக்காய்ங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டா நேரா ஊருக்கு வந்துர்றாரு. நம்மளுக்கு பசுபதி பயந்து போய், "டேய்! இங்க பாண்டியராஜன போட்டுருக்காய்ங்க. இந்த சமயம் எதுக்குடா வந்தேன்னா, என்னைய அங்கருந்து விரட்டி விட்டாய்ங்கப்பா. வீட்டுக்கு போனேன். எங்கப்பா போக? இதானப்பா என் வீடுன்னு" சொல்லி அழுதுட்டு இருந்தா, கரெக்ட்டா நம்மளுக்கு அங்கருந்து ஃபோன் வருது. "நீங்க கவலையே படாதீங்கப்பா. அவன இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க உடனே கிட்டான சென்னைக்கு அனுப்பி வைங்க. அவன் நாளைக்கு இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்காக ஜப்பானுக்கு போணும்னா" இவர் அப்படியே கதறி அழுகுறாரு பசுபதி. "ஏம்மா இத ஒரு நாளைக்கு முன்னாடி அவன சொல்லியிருக்க கூடாதா? இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையில அவன் மாட்டிட்டு இருக்கானே, எப்படியாவது நான் அவன அனுப்பி வைக்கிறேன்னு" சொல்லிட்டு, அங்கருந்து பாதுகாப்பா வெளிய கூட்டிட்டு வரணும்னு சொல்லி, ஊருக்கு வெளியில தனியா ஒரு காட்டுப்பகுதியில அவர வெளிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா, அதே சமயம் போலீஸ் மொத்தமா குமிஞ்சது. ஊர்ல கலவரம் அதிகமா இருக்கு. அதே சமயம் கந்தசாமி என்கவுண்டர்ல போடணும்னு சொல்லிட்டு, ஆப்போசிட் தலைவர் கந்தசாமியுமே என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுறாய்ங்க. இது தெரியாம இவங்க கரெக்ட்டா ஊர விட்டு வெளிய வந்தோம்னா, அங்க ரோந்து வந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா, இவைங்கள புடிச்சுட்டு, "யார்றா நீங்க? இந்நேரத்துல இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு பஞ்சாயத்து ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து மொத்தமா டீம் வராய்ங்க. "யோவ்! அங்க கந்தசாமிய என்கவுண்டர்ல போட்டாய்ங்கன்னு பெரிய கலவரமா நடந்துட்டு இருக்கு. இங்க என்னய்யா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அங்க இருக்க ஒருத்தன் டக்குன்னு பார்த்துட்டு, "சார், இது வனத்தி கிட்டா சார். இப்ப இந்தியன் டீமுக்காக விளையாட போறான். ஜப்பான் வரைக்கும் போறான் சார்ன்னா." அங்க இருக்க போலீஸ் டீமோட ஹெட்டு, "யோவ்! இந்த புழுதிக்காட்டுலேருந்து போய் இந்தியாக்காகவே விளையாட போறியா? பெருமையா இருக்கியா? நீ போய் ஜெயிச்சுட்டு நம்ம ஊரோட மானத்த காப்பாத்தியான்னு" சொல்லிட்டு அவரோட போலீஸ் ஜீப்லயே நம்மளுக்கு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் அங்க நடக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் சும்மா இருக்காம ஆப்போசிட் டீம் பாகிஸ்தான் கேப்டன்ட்ட பேசி ரீமேட்ச்க்கு கேட்டா எல்லாமே ஓகே ஆயிருச்சு. நம்ம கோச் செம்ம டென்ஷன் ஆயி கத்துறாரு. "யார கேட்டு நீ ரீமேட்ச் கேட்டனா?" "சார் நான் தான் கேப்டன். நான் இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன்னா, ஒருவேளை ஜெயிக்காம தோத்து அசிங்கமாயிருச்சுன்னா, நான் இந்த 500 மாடி கட்டடத்துலருந்து கீழ குதிச்சு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்" அப்படின்றாரு. "நீ ரீமேட்ச் கேட்டது கூட தப்பில்ல. எதுக்குடா இந்த கிட்டானோட பேர அதுல நீ சேர்த்துருக்கேன்னு" சொன்னோம்னா, "சார் எனக்கு தெரியும் அவன் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நான் ஜெயிக்கலன்னா நான் சொன்ன மாரி நான் அங்கருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு, அன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்குது. 2 பேருமே சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபைனல் ரைடு மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் எடுத்தா தான் இந்தியா வின்னு அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கும். நம்ம கேப்டனு, நம்ம கிட்டா 2 பேருமே அவுட் ஆயி வெளிய நிப்பாங்க. "டேய் ஒரே 1 பாயிண்ட் மட்டும் எடுங்கடா. எப்படியாவது நாங்க உள்ள வந்துருவோம்" அப்படின்னு சொன்னோம்னா, கஷ்டப்பட்டு இந்தியன் டீம் 1 பாயிண்ட் எடுத்துருது. அவ்வளவுதான்டா ஃபைனல் ரைடு யார்றா போறதுன்னு சொல்லிட்டு நம்ம கோச் பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம கேப்டன் ஒரு முடிவு எடுக்குறாரு. "டேய் கிட்டா உள்ள இறங்குடா. 3 பாயிண்ட் அடிச்சு ஜெயிச்சுட்டு வாடான்னு" சொன்னோம்னா, கோச் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. "ஏய் பைத்தியமா நீயி? 3 பாயிண்ட் எடுக்கணும். நீ இறங்குனாலும் பரவால்ல. நீ அவன இறக்கி விடுறேன்னு" சொன்னோம்னா, "சார் எனக்கு எப்படியாவது பாகிஸ்தான் டீம்ல தோத்துறக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா கிட்டானுக்கு அப்படி கிடையாது. அவன் பாகிஸ்தான் டீம மட்டும் இல்ல, உங்கள, என்னைய, இந்த ஊர அத்தன பேரையும் அவன் ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியோட இருக்கான். அவன் ஜெயிப்பான் சார்ன்னு" சொன்னோம்னா,
ஃபைனல் ரைடு கரெக்ட்டா அடிச்சு 3 பேர் அவுட் ஆக்கிட்டு, அவர் உள்ள வந்து இறங்கணும்னா, இந்தியன் டீமே நம்மளுக்கு ஜெயிச்சிருது. ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுறாய்ங்க. அவருக்கு அர்ஜுனா விருதுமே கிடைக்குது. உண்மையிலே படம் வேற லெவல் நண்பா. கிளைமாக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலுமே, நம்மளுக்கு எப்படியாவது இவன் ஜெயிச்சிட மாட்டானா? அப்படிங்கிற ஒரு பரபரப்போடயே நம்மளுக்கு கிளைமாக்ஸ முடிச்சிருப்பாய்ங்க. நண்பா நான் தம்ப்நெயில்லே ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நம்மலாம் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு தடை இருக்கு, அவ்வளவு தடை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் மனசார நீங்க தொட்டு சொல்லுங்க. நம்மளுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நம்மளாலலாம் ஜெயிக்க முடியாதா? இவ்வளவு பிரச்சனைய தாண்டி ஒருத்தன் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கான்னா, நம்மலாம் சின்ன சின்ன போராட்டத்துல இருக்கோம். கண்டிப்பாக இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க முடிவெடுங்க. எல்லா தடையும் உடைச்சு நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஜெயிப்போம் நண்பா. எல்லாருக்கும் ஹேப்பி தீபாவளி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.